ம் இது என்ன தெரியுங்களா? இதை வச்சு என்ன செய்யலாம்? இது என்ன செய்கிறது? இது இது முடி சிக்கெடுக்கிற குச்சி. ஒத்தையாக இருக்கும் நீளமாக, பணியாரம் சுடுறதுக்கு. இப்போது ரெண்டாக வந்திருக்கு. இதை வச்சு ஒரு சூப்பரான ஐடியா செய்யலாம் நம்ம. அதாவது ஒரு ஆரோக்கியத்துக்கான பொருளாக இதை மாற்றலாம். ஆரோக்கியத்துக்கு சாப்பிடக்கூடிய பொருளை இதில் வச்சு இது ஒரு நல்லதாக இன்னொரு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எடுத்தாச்சு. பாப்பா என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? இது என்ன, பூண்டை எடுத்து ஒரு அடி. ஓகேவா? சொல்லு. 1 2 இரு வாழை 2 3 4 4 பல்லையும் எடுத்து இதில் குத்தலாம். 4 பல் பூண்டு எடுத்து இப்படி குத்தியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் அப்படியே வைங்க. வேலை இருக்குது. அப்படியே கிச்சனுக்கு தூக்கிட்டு போகலாம். ஓகே, இன்னொரு பூண்டு எங்கே விழுந்துருச்சுடா? என்னாச்சு? அப்படியே வச்சாச்சான். அடுப்பை பற்ற வச்சு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸ்லோவில் வச்சா பரவாயில்ல, ரொம்ப எரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இன்னும் நிறையா வேலை இருக்குது. இருங்க, அதுங்களாம் அவசரப்படாதீங்க. தோலை உரிக்கக்கூடாது. நல்லா காட்டுங்க. அப்படி கேஸ் வைக்கிற விலைக்கு சிரமந்தான், இருந்தாலும் கேஸ் விலையோட நம்ம ஆரோக்கியம் முக்கியம். அப்படியே வச்சா கறி துண்டாயிடும். பூரா கொஞ்சம் மேலால் காட்டி வளர்க்கணும். போதும்னு நினைக்கிறேன். அப்படியே வாசம் வருது, பூண்டு வாசம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ரொம்ப ஆற வேண்டாம். சூடு கம்மியாகட்டுன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு இந்த தண்ணியில் போட்டு ஆற வைக்கக்கூடாது. ரொம்ப ஆறின பிறகும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டோம்னா டெய்லி ஒரு 4 பூண்டை 2 பூண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இதயத்துக்கு நல்லது, பாதுகாப்பு, இதய அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் அப்படின்னு சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஓகேவா? செஞ்சு முயற்சி பண்ணி சாப்பிடுங்க. டெய்லி 1 பூண்டு 2 பூண்டாவது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. உடம்பை பார்த்துக்குங்க, இதயத்தை ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்குங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இது